ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஷாஷா கிட்ட அந்த கோமால இருந்து எந்திரிச்ச பெரியவரு, இந்த கிஃப்ட வச்சுக்கோமா, உங்க அம்மா கல்யாணத்துக்கு நான் சீதனம் எதுவும் கொடுக்கல, இதை நான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு கையில அந்த பாக்ஸ கொடுக்குறாரு. ஷாஷா அதை வாங்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்க கதை என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவர் இருக்காருல, அவர் தான் இருக்கிறதுலே ஜூனியரா இருந்திருக்காரு. ஷாஷாவோட அம்மா செட்டு, ஆனா அவங்களே ரொம்ப சின்ன வயசு. அதனால மத்த எல்லாரும் சேர்ந்து நம்ம ஷாஷாவோட அத்தைலாம் அப்பப்ப கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆனா செல்லமா பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க, ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு. ஒரு தடவை திடீர்னு எதிர்பார்க்காத விதமா டீமன் ஆளுங்க அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அப்ப இவர் வந்து மாட்டிட்டு இருக்காரு. அதனால ஷாஷாவோட அத்தை பார்த்துட்டு, இவனையும் கூட்டு வந்தீங்க, இன்னும் பிராக்டிஸே பண்ணல, பத்திரமா அவனை கூட்டு போய் ஏதாவது இடத்துல பாதுகாப்பா விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரோ ஒருத்தர் அங்க இருந்து அவனை கூட்டு போயிருக்காங்க. ஆனா போகும்போது கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணி போகாம அந்த சின்ன பையன் இருக்கான்ல, வழி தவறி வேற பாதையில போயிடுறான். ஷாஷாவோட அத்தைக்கு தெரிய வருது. சண்டையில இருந்து உடனே அவங்களால வெளியே போயிட்டு நம்ம ஜூனியரை காப்பாத்த முடியாம போயிடுது. ஆனா அதுக்குள்ள ஜூனியரை கிட்னாப் பண்ணி டீமன் ஆளுங்க கொண்டு போயிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு, உன்னை விட்டுறோம்னு சொல்றாங்க. என்னதான் சின்ன பையனா இருந்தா கூட சரண்டர் ஆகாமலே அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு ஒரு போதை மருந்த போட்டு, அந்த போதை மருந்த போட்டதும் உங்க எல்லாருக்கும், இந்த சின்ன பையனுக்கு நம்ம ஷாஷாவோட அத்தை, அப்புறம் இந்த பையனோட அம்மா அப்பா எல்லாரும் முன்னாடி வர மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போகணும்னா இதுல கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு அவங்களே பேசுற மாதிரி இருக்கு. அதுல இவன் கையெழுத்தையும் போட்டுடுறான். இங்க வாங்க, சீக்கிரமா டீமன் ஆளுங்க கிட்டதான் நம்ம ஜூனியர் இருக்கான், அவனை போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஷாஷா அத்தை கூப்பிட்டு இருக்கா. ஆனா அந்த லிண்டா இருக்கார்ல, லிண்டாயினா யாருன்னா லிங்போ இருக்கால, அவளோட தாத்தா. அவர் பார்த்துட்டு சரண்டர் ஆயிட்டான். போயும் போயும் அவனை காப்பாத்துறதுக்கு நம்ம கிளம்பி போகணுமா, அதெல்லாம் போக வேண்டான்னு ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் யாருக்கும் தெரியாம ஷாஷாவோட அத்தை ஜூனியரை பார்க்க போயிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஏதேதோ மருந்தெல்லாம் கொடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அவர் அப்பவே வயசான நிலைமைக்கு வந்திருக்காரு. நான் உன் அக்கா வந்திருக்கேன்டா, வா போலான்னு சொல்லிட்டு நம்ம ஷாஷாவோட அத்தை கூப்பிட, அக்கா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு அழுதுட்டே அவரும் கைய பிடிச்சுக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ஷாஷா கிட்ட அவரு, அதுக்கப்புறமா அந்த ஷீ பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஷாஷாவோட அத்தை கூட தான் சண்டை பயிற்சி கத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கும் மேல இந்த கொடுமையான இடத்துல இருக்கிறதுக்கு விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஷீ பிரதர்ஸ். அப்போ இந்த பையன் ஜூனியர் பையனை கொடுத்து, ஷாஷாவோட அத்தை நீங்க பாத்துக்கோங்க, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு சொல்ல, கால்ல விழுந்து சீனியர் அக்காவுக்கு வணக்கம் சொல்லி அவரும் இந்த ஊரை விட்டு கிளம்பியிருக்காரு. அப்போ உள்ள வந்து கோமால விழுந்தவர் தான் இப்போதான் எந்திரிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஷீ பிரதர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது ஷாஷாவோட அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ஜூனியர் எந்திரிச்சு போறாரு, நடந்து சுத்தி சுத்தி வராரு. இறந்து போன எல்லாரும் கண்ணு முன்னாடி இருக்காங்க, அவரோட அப்பா அம்மால இருந்து எல்லாருமே. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி தோணுது. இவர் சிரிச்சுட்டே அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாரு. ஷாஷா கதறி ஆள ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றதுன்னு நீங்கக்கே தெரியாம இருக்கு. அடுத்த நாள் அவரோட பாடிய எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல சாவுதான். எதெல்லாம் பார்க்கணுமோ, யார முக்கியமா பார்க்கணுமோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா இறந்து போயிருக்காரு. உடம்புல அவ்வளவு அடிபட்டிருந்தது. இத்தனை வருஷம் அவர் இருப்பாருன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. அவர் சாம்பல் இருந்தாங்க, போய் சீனியர் கிட்ட கொடுங்க, அவங்க ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷா ஒரு பக்கம் தனியா வந்து நிக்கிறா. லிங்க அங்க வரான். ஷாஷா பார்த்தல்ல, இந்த லிங்கோட தாத்தா இருக்காரே, அவர் வேணும்னே தான் உங்க அத்தைக்கு அந்த டிஸ்இன்டகிரேஷன் மெத்தட சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த பையன் ஜூனியர் போய் மாட்டினவன் திரும்பி வரணும்னு கூட அவர் எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஜூனியரும் வரக்கூடாது, அதே மாதிரி காப்பாத்துறதுக்காக போன உன்னோட அத்தையும் உயிரோட இருக்க கூடாதுன்னு இந்த வித்தைய சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரே காலில ரெண்டு மாங்கா வடிச்சு க்ளோஸ் பண்ணிருக்காருன்னு சொல்ல, தப்பா பேசாத, எங்க ஆளுங்களே பத்தி தப்பா பேசாதுன்னு ஷாஷா சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஷாஷா உனக்கே தெரியும் நான் சொல்றது கரெக்ட்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷாஷா மறுபடியும் அத்தைய யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அழுக தாங்க முடியல, நீங்க கட்டி புடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் சாம்பல் எல்லாம் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஒட்டு மொத்தமா கிளம்புறா. மாஸ்க்ல வரைஞ்ச ஒருத்தன், அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, டிராயிங் மாஸ்க்னு கூட அவனை சொல்லுவோன்னு ஷாஷா கேட்க, ஆமாமா, உங்க அத்தைக்கு அப்படி ஒரு பையன் கூட பழக்கம் இருந்ததுதான், ரொம்ப உங்க அத்தை அவனை மதிச்சா, பாசம் வச்சிருந்தா, டீமன் ஆளாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு சரியா தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கும் தெரியலையா அப்படின்னு ஷாஷா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அடுத்து எந்த பாதையில போய் தேடுறதுன்னு. ஷாஷாவும் நெங்கும் போறவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க கிட்ட ஷாஷா சொல்லிட்டு இருக்கா, இப்ப பிளாக் மாஸ்க் இருக்கான்ல, அவனும் அந்த டிராயிங் மாஸ்க் இருக்காங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்தா, ரெண்டு பேரும் டீமன் செக்ல இருந்து வந்திருந்தா இனி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல தெரியல ஷாஷா, ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாரு, ஸ்டார்டிங்ல ஒருத்தங்களை நம்ம காப்பாத்தணும்ல, அதான் அந்த யுவானா அக்கா கூட ஒருத்தரை ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தாங்கல்ல,
அவர் நேரா வாங்கு கிட்ட வந்து அந்த வாங்க கடிச்சு வச்சாரு. ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்குங்கிறது இந்த 6 பிரிவுகளோட தலைவர்ல அவரும் ஒரு ஆளு. இந்த வாங்கும் ஜெயில்ல மாட்டினாரு. அதே மாதிரி அந்த யுவானாக்கா கூட்டு வந்தவரும் ஜெயில்ல மாட்டினாரு. ஆனா வாங்கு மட்டும் தப்பிச்சு வந்துட்டாரு. ஏன் இவர் தப்பிச்சு வரல? இத பத்தி யோசிச்சு பாத்தியான்னு கேட்க ஷாஷா யோசிக்கிறா. இதுக்கு பதில் அந்த வாங்கு தான் சொல்லணும் அப்படின்னு. ஷாஷா நேரா சீனியரை பாக்கிறதுக்கு போயிடுறா. எங்க 2 பேரும் இத்தனை நாளா ஆள் காணாம போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். முஜிங், நீ அரக்கனோட தலைவன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டீங்களோன்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். ஆமா, உங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா வெக்கப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாய மூடுங்கன்னு திட்டிட்டு இருக்கா. நீங்க தான் ஆனா சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த சீனியர் கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் பண்ண அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு ரேரான பீட்டை கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு இந்த பீட் உலகத்திலயுமே எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப ரேருன்னு வாங்கி இருக்கான்ல, அந்த வாங்கி கிட்ட கொண்டு போய் இந்த சீனியர் கொடுத்துட்டு அங்க இருந்து வரும்போது அங்க இருக்கிற சாம்பிராணி பாத்திரத்துல நீங்க கொடுத்த மருந்த கொட்டி வச்சிடுறான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆளுக்கு அந்த வாங்கியிருக்கான்ல, அவனுக்கு அவங்க துரோகம் பண்ண ஆளுங்கெல்லாம், அதாவது இந்த சீனியர் அப்புறம் நம்ம சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேயா பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அந்த உருவத்துல நீங்கும் ஷாஷாவும் தான் வந்துடுறாங்க. இவன் அந்த போதை மருந்து சாப்பிட்டனால என்னெல்லாம் தப்பு பண்ணான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். யுவானா ஒரு சீனியரை கூட்டு வந்தாங்கல்ல, அந்த சீனியர் ஜெயில இருக்கிறத இவன் பார்த்துட்டு காப்பாத்துறதுக்கு போறான். ஆனா உன்னை காப்பாத்துனா நீதான் தலைவன் ஆவ, நான் ஆள் அடையாளம் தெரியாம போயிடுவேன். அதனால உன்னை காப்பாத்த போறது இல்ல, இந்த தடவை என்ன காப்பாத்திக்க போறேன். சீனியர் நீ இங்கே சாவன்னு சொல்லிட்டு இவன் தான் விட்டு போயிருக்கான். அதனாலதான் அந்த சீனியர் இவனை பார்த்ததுமே அவருக்கு வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, சோ எதிர்ப்ப காட்டுறதுக்காக கடிச்சு மட்டும் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சாங் இருக்காரு, அவரோட இடத்துக்குள்ள நீதான ஆளுங்களை விட்ட சொல்லுன்னு கேட்க, இல்ல நான் யாரையும் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணல, ஆனா என்னோட தப்பு வெளியே தெரியாம இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் மேன் வந்தான். இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னான். அப்ப கூட நீங்க இந்த அடிபட்டு கடந்தப்ப கூட நான் தான் கொண்டு போய் சாங்கு கிட்ட போட்டேன். ஏன்னா சாங்கோட வீட்டுல போட சொல்லி பிளாக் மேன் தான் எனக்கு சொன்னான். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி உனக்கு எதுவும் தெரியாது, ஆனா அந்த பிளாக் மாஸ்க் போட்டவன் யாரு அதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள அவனுக்கு அந்த போதை தெளிஞ்சிருது. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பேசிட்டு இருக்கான். சொன்னா எல்லா பழியும் பிளாக் மாஸ்க் மேன் மேல விழுந்துரும். உன் மேல எந்த தப்பும் வராம உனக்கு தண்டனை கிடைக்காம நாங்க காப்பாத்துறோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையான்னு ஷாஷா கேட்டுட்டு இருக்கா. அந்த பிளாக் மாஸ்க் போட்டது வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வரும்போதே ஜன்னல் பக்கத்துல நிக்கிறா அந்த வாங்கு. ஜன்னல் வழியா ஒரு வெப்பன் வந்து அவனை அங்கேயே கொண்டு போட்டுருது. ஷாஷா வேகமா வெளியதான் நிக்கணும் அந்த பிளாக் மாஸ்க் மேனு, வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள இந்த வாங்கோட இனத்தை ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் இங்க தலைவர் ரூம்குள்ள இருந்து வருவ, உள்ள போய் பார்த்தா தலைவர் இறந்து கிடக்குறாரு, நீதான் கொன்னியா, நீங்கோட பேச்சை கேட்டுட்டு ஒரு டீமன் ஆளு பேச்சை கேட்டுட்டு எங்க மாஸ்டரை கொன்னியான்னு ஒருத்தன் கத்திட்டே பக்கத்துல வரான். நான் தான் கொன்னேன், அவ ஒண்ணும் கொல்லல. ஷாஷாவ பணைய கைதியா நான் இங்க கூட்டு வந்தேன், என்ன பண்ணுவீங்கன்னு நீங்க கேட்க, அந்த இடத்துக்கு ஷாஷாவோட அம்மாவும் அப்பா வந்துட்டு இருக்காங்க. நீங்க ஷாஷா பாக்குறா, என் அம்மா அப்பா வந்துட்டாங்க, எனக்கு ஒண்ணும் ஆகாது, இங்க இருந்து முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. அதனால நீங்கும் அங்க இருந்து ஓடி வந்துடுறான். வந்து நிக்கும் போது அவனுக்கு ஒரு தகவல் ஒண்ணு வருது. அதுல ஒரு ஆள் வந்துட்டு டீமன் தலைவனோட ஆள் வந்து குவாலேடிய புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த லேடிய கூட்டு போயிட்டாங்கன்னு தகவல் வருது. இப்ப இது ஒரு புது பிரச்சனையான்னு நீங்க பாத்துட்டு இருக்கான். ஷாஷா கிட்ட அவங்க அம்மா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சீனியரோட சாம்பல ஷாஷா கொடுத்ததும் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. எங்க தம்பி மாதிரி அவன் அவன் எங்கேயோ நிம்மதியா இருக்கான்னு நினைச்சேன், இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரம்னு பார்த்து நம்ம சீ மாஸ்டர் வந்துடுறாரு. இப்ப நம்ம தலைவன்ல ஒருத்தன் செத்து போயிருக்கான், ஈஸியா நீங்க பாட்டுக்கு உட்காந்து பழைய கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்க யூச்சி பாக்குறான். ஷாஷாவும் சரி நீங்கும் சரி 2 பேரும் அவனை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல, எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்ல, இந்த வாங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, எவ்வளவு தைரியம் தான் எங்க மேலயே பழிய போடுவீங்க, கண்ணால நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஷாஷா பாக்குறா. கண்ணால பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, அன்னைக்கு யுவானா அக்கா அவங்க சீனியரை கூட்டு வந்தப்போ அவங்க நேரா வந்துட்டு இவங்க ஓடி போனாரு வாங்க காப்பாத்துறதுக்காக. ஆனா அந்த சீனியர் என்ன பண்ணாரு, கடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பவே உங்களுக்கு தெரியலையா, இந்த வாங்க ஏதோ துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காருமா, இந்த வாங் நல்லவன் கிடையாதுன்னு சொல்ல எல்லாரும் லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் சோதனை பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், விசாரணை நடத்தலாம், இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவை கூட்டிட்டு நம்ம மாஸ்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தனியா மாஸ்டர் வராரு. என்னமா நினைச்சிட்டு இருக்க, போயும் போயும் நீங்க ஒரு டீமன் ஆளு, பாத்தியா அவன் பேச்ச கேட்டதுக்கு ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுன்னு. நான் இப்ப சொல்றேன், அந்த முகத்துல படம் வரைஞ்சிட்டு ஒருத்தன் வந்தான்ல, உன் அத்தை அவன் கிட்ட க்ளோஸா பழகுனா, பழகவே கூடாது, பழகி இருக்க கூடாது, நானும் பழக விட்டுருக்க கூடாது, அது மட்டும் விடாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. டீமன் ஆளுங்க கிட்ட பழகுனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன் அம்மா அப்பா கூட போய் பேசுன்னு சொல்லிட்டு சீ மாஸ்டர் அனுப்பிடுறாரு. ஷாஷா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேச போறா. அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, ஏண்டி உனக்கு நீங்க பிடிச்சிருக்கா, நீ லவ் பண்றியான்னு கேட்க, எனக்கும் யூயூக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லம்மா, அது பிரேக் ஆனப்ப எனக்கு துளி கூட ஃபீலிங்கே இல்ல, ஆனா நீங்க எங்க இனிமே பார்க்காம இருப்பணும்னு நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஷாஷாவோட அப்பா போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இங்க பாரு, அவன் எந்த செக்டோட சின்ன தலைவர்னு உனக்கு தெரியுதுல, டீமன் செக்டுமா, இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப அமைதியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நாங்க நினைச்சதே இல்ல. நீ இவ்வளவு ஸ்டபனா இல்லாம இருந்திருந்தா உன் அத்தைய பத்தி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இப்போ உன்கிட்ட சொல்றேன். உன் அத்தையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேரு மொத்தமா 7 பேர் சேர்ந்து ஒரு புது வித்தைய பிராக்டிஸ் பண்ணாங்க. டீமன் தலைவன அத வச்சு அழிச்சிடலான்னு. ஆனா உங்க அத்தைக்கு முன்னாடியே மீதி இருந்த 7 பேரையுமே டீமன் ஆளுங்க கரெக்ட்டா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஆளு தான் லீட் டாக்டர். இப்ப எப்படி கால் உடைஞ்சு கிடக்குறாரு. உங்க அத்தை அந்த 7 பேர தவிர இந்த விஷயம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். முகத்துல பெயிண்டிங் வரைஞ்ச மாஸ்க் போட்டிருந்த அந்த டீமன் ஆளுக்கு மட்டும் தான். பாத்தியா? உங்க அத்தை அதனால தான் மனசுடைஞ்சு போனா. அதனால தான் தனியா சண்டைக்கு கிளம்பி போயிட்டு அவ உயிரே போற மாரி இருந்தது. டீமன் ஆளுங்கள நம்ப கூடாது. அதே தப்ப நீயும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாஷாக்கு ஒரு மாரி ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து நீங்க கிட்ட இருந்து பறவை மூலமா தூது வருது. இந்த இடத்துக்கு பிளாக் மாஸ்க் மேன தேடுறதுக்காக நான் போறேன். நீயும் கூட வரியான்னு. உன் கூட எல்லாம் வர முடியாது. நான் தனியா போய்க்குவேன்னு ஷாஷா முடிவு பண்ணிடுறா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யூச்சி அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா ஷாஷாவ பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிடுறான் போல. அவங்க அப்பா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. குதிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. நேரா போயிட்டு ஷாஷாவோட அம்மா அப்பா கிட்ட பொண்ணு கேட்க, ஷாஷா அம்மா அப்பா இப்பதாங்க என் பொண்ணுக்கு ஒரு பிரேக்கப்பே நடந்திருக்கு. அதுக்குள்ள அடுத்தத பத்தி நான் பேசணுமான்னு தெரியல. அவளுக்கு வேற மூச்சிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாரி இருக்கு. சோ அதுக்குள்ள அடுத்து நாங்க ஃபோர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஷாஷாவ யூஜி பாக்குறதுக்கு கூப்பிட்டிருக்கான். எதுக்கு சீனியர் இங்க பாக்கறதுக்கு கூப்பிட்டிருக்கீங்க? பூலாம் வேற பயங்கரமா கொட்டி கிடக்குன்னு சொல்ல, ஷாஷா என் அப்பா ஆல்ரெடி உங்க அம்மா அப்பா கிட்ட நமக்கு சம்மந்தம் பேசுறதுக்கு போயிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் பேசணும்னு வந்தேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாஷா டைரக்டா நோ சொன்னா சீனியர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமேன்னு என் மேல இருக்க பழிய காப்பாத்துறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. கரெக்டா சீனியர்? அதெல்லாம் வேண்டாம். நீங்க இருக்கிறதுலே பெஸ்ட் சீனியர். உங்கள மாதிரி ஒரு சீனியர் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். நீங்க சீனியராவே இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. யூச்சிக்கு நல்லாவே புரிஞ்சிருது. நோ தான் சொல்றான்னு. சரி ஓகே. ஷாஷா நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஷாஷா மறுபடியும் ரூம்குள்ள வந்துட்டு இருக்கா. பார்த்தா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். ஷாஷா வேக வேகமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னொரு தடவை யார் கண்ணுலயாவது பட்டனா இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. போக முடியாதா? நான் போக முடியாது. நீ மட்டும் ஜாலியா டேட்லாம் பண்ணிட்டு இருப்பியா? எவ்வளவு தைரியம் உனக்குன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறான். இந்த மாதிரி சின்ன விஷயத்த பத்தி சண்டை போடுற நேரம் இல்ல. நான் சொல்றதை கேளு. இங்கிருந்து கிளம்பி போயிடுன்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன நினைக்கிற? அந்த முகத்துல வரைஞ்ச மாஸ்க்காரா இருக்கானே, அவனும் நானும் ஒரே மாதிரி நினைக்கிறியா? அவனும் நானும் வேற வேற. நீயும் அத்தையும் வேற வேற. ரெண்டையும் போட்டு எதுக்காக குழப்பிக்கணும்? தேவையில்லாம உன்னை குழப்பிக்கிட்டு இருக்க ஷாஷா அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. உங்க மாஸ்டரும் அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. ஷாஷா வேகமா வெளியே ஓடி போறா. மாஸ்டர் பாக்குறாரு. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? அவனை வெளியே வர சொல்லுன்னு கூப்பிடுறாரு. நீங்க அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு என் மேல இவ்ளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, நீங்க பார்த்து ஷாஷாவோட மாஸ்டர் எதுக்காக நீ இங்க வந்த? நீ கையில போட்டிருக்கே ஆர்மர், அது யாரோடது தெரியுமா? ஷாஷாவோட அத்தை அந்த மாஸ்க் மேனுக்கு கொடுத்ததுன்னு சொல்ல, இல்ல இது என் அப்பாவோடது நீங்க சொல்றான். அப்போ உன் அப்பா தான் அந்த மாஸ்க் மேனா அப்படின்னு கேட்டுட்டு ஷாஷாவோட மாஸ்டர் அடிக்கிறதுக்கு போக, அதுக்குள்ள ஷூகனை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி நீங்க ஓடி போயிடுறான். ஷாஷா ஒரு பக்கம் அதுக்கு மேல அதிர்ச்சி ஆயிடுறா. இங்க ஷாஷா நேரா அவங்க மாஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட அத்தைக்கும் அந்த மாஸ்க் மேனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, மாஸ்டர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாஷாவோட மாஸ்டரும் நம்ம ஷாஷாவோட அத்தை 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது டீமன் ஆளுங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்போதான் கரெக்டா அந்த மாஸ்க் மேன் வந்திருக்கான். டீமன் ஆளுங்களே அடிச்சு போட்டு இவங்க அத்தைய காப்பாத்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறி இருந்திருக்காங்க. அப்பப்போ நம்ம மாஸ்டர் பாத்திருக்கும் போதே ஷாஷாவோட அத்தையும் அந்த மாஸ்க் மேனும் சேர்ந்து க்ளோஸா பழகுறதெல்லாம் பாத்திருக்காங்க. அவர் ஒரு ஹேர் பின் கொடுத்திருக்காரு. இவங்க அப்பதான் அந்த ஆர்மர் ஹேண்ட் ஆர்மரை கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற பூ பாரு ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்களே மாட்டி விட்டுருக்காங்க. உன் அத்தைய நான் பழக விட்டுருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். அப்பவே தடுத்து நிறுத்தி இருக்கணும். நான் கூட்டு போயிருக்க கூடாதுன்னு சொல்ல, ஆனா நீங்கோட அப்பா அந்த மலையை விட்டு வெளியவே வந்தது இல்லையேன்னு ஷாஷா சொல்றா. டீமன் ஆளுங்க பேச்சலாமா நம்புற? எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்க போறவன் யான் பெரியவரை கூப்பிட்டு என் அப்பாக்கு தம்பி அண்ணன் யாராவது இருந்தாங்களான்னு கேட்க, உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாக்கு தம்பி அண்ணன் யாரும் இல்லப்பா. ட்வின்ஸ் கூட பிறந்த ட்வின் தான் ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்ல, நீங்க இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அவருக்கு போய் தனியா வளர்க்க சொல்லி உங்க தாத்தா ஆணை போட்டாரு. ஆனா அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் அந்த வருத்தத்திலேயே உங்க தாத்தா இறந்துட்டாரு. அப்போ உங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுங்கிறதால ஃபர்ஸ்ட் நீ இருக்கான்ல அவன் தலைவன் ஆயிட்டான். அவன் தலைவனாயி ஆட்சி பண்ணும் போதுதான் ஒரு தடவை அந்த காணாம போயிட்டான் இறந்து போயிட்டான்னு சொன்ன உங்க அப்பாவோட ட்வின்னு மறுபடியும் பதவிய வாங்குறதுக்காக திரும்ப வந்தாரு. அப்போ உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நீயை கொல்ல ஆரம்பிக்க, அப்போ உங்க அப்பா அங்க வந்துட்டாரு. தம்பிய காப்பாத்தினாரு. அப்போ உங்க அப்பாவோட தம்பியோட கழுத்துல கூட துரத்தப்பட்டவன்னு சொல்லி பச்சை குத்தி தான் இங்க இருந்து அனுப்பணும்னு சொன்னாங்க. அதனால அப்படி அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறான்.
ஷாஷாவோட அத்தை கூட பழகுனது என் அப்பா கிடையாது. அவங்க பிரதர் போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னும் என்னென்னலாம் சீக்ரெட் இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.